ஒரு கிராமத்தில் பறவைக்கார வீடு ஒன்று இருந்துச்சு. அந்த வீட்டில் பறவைங்க கூடு கட்டுறதுக்கு நிறைய பொந்து வச்சு கட்டியிருந்தாங்க. அந்த வீட்டில் பல பறவைங்க கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க. பொதுவாக மனுஷங்க வாழ்கிற வீட்டுக்குள்ள சிட்டுக்குருவிகள் மட்டும்தான் கூடு கட்டும். ஆனால் இந்த வீட்டில் சிட்டுக்குருவி, கிளி, மைனா, காக்கான்னு பல பறவைங்க கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. காலப்போக்கில் கிராமத்து வாசிங்க எல்லாரும் அந்த வீட்டை பறவைக்கார வீடுன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டில் தேவான்னு குட்டி பொண்ணு ஒருத்தி இருந்தா. அவளுக்கு பறவைங்கள்னா ரொம்ப உயிர். பறவைங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் மின்விசிறியை கூட போட மாட்டா. அதில் மாட்டி பறவைங்க அடிபட்டுருமோன்னு பயப்படுவா. பெரிய பறவைங்க இரை தேடி கூட்டை விட்டு வெளியே போகிறப்போ கூட்டில் இருக்கிற முட்டைகளெல்லாம் பத்திரமா பார்த்துப்பா. ஏதாவது ஒரு பறவை தெரியாமல் தான் கூட்டில் இருக்கிற முட்டையை கீழே தள்ளிட்டா அதை எடுத்து மறுபடியும் கூட்டிலேயே வைப்பா. ஆனால் வீட்டுக்குள்ளே கூடு கட்டி இருக்கிற பறவைங்களுக்கு மட்டும் எக்காரணம் கொண்டு இரை போட மாட்டா. ஏன்னா மனுஷங்க பறவைங்களுக்கு இரை போட்டு பழகிட்டா அதுக்கப்புறம் பறவைங்க வெளியே பறந்து போய் அவங்களுக்கான இரையை தேடாமலே போயிடுவாங்களோன்னு பயந்துட்டு தேவா அப்படி நடந்துக்கிட்டா. ஆனால் அம்மா பறவைங்க முட்டை மேலே உக்காந்து அடை காத்துக்கிட்டு இருக்கப்போ மட்டும் அதுங்களுக்கு தானியம் வைப்பா. இதனால் தேவா வீட்டில் குடியிருக்கிற எல்லா பறவைங்களுக்கும் தேவாவை ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பறவைங்க தங்களுக்கு கிடைக்கிற பழங்களையும் கொட்டைகளையும் எடுத்துக்கிட்டு வந்து தேவாவுக்கு கொடுப்பாங்க. தேவா சில நேரம் அந்த பழங்களையும் கொட்டைகளையும் சாப்பிடுவா. பல நேரம் அதை அப்படியே பறவைங்களோட கூட்டிலேயே வச்சுடுவா. இப்படியே காலம் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் தேவாவுக்கு ஒரு தம்பி பாப்பா பிறந்தான். அவன் ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கிறதால பறவைங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அதனால் தேவாவோட அப்பாவும் அம்மாவும் அவங்களோட வீட்டில் இருக்கிற பறவைங்களை எல்லாத்தையும் வெளியில் அனுப்பலாம்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட தேவாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எப்படியாவது பறவைங்களை வீட்டை விட்டு அனுப்பாமல் இருக்கணும்னு தேவா கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பித்தா. தேவாவோட வேண்டுதலை பறவைங்களோட தேவதை கேட்டுடுச்சு. அந்த தேவதை தேவாவோட ஆசையை நிறைவேற்ற முடிவு பண்ணிடுச்சு. அதுக்காக ஒரு பிளான் பண்ணுச்சு. தன்னோட தோழியான மரங்களின் தேவதை கிட்ட போய், நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணும். பறவைக்கார வீட்டு மேலே உன்னோட கிளைகளை உரசி அந்த வீட்டை லேசாக நெருப்பு பிடிக்க வைக்கணும். மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. மரங்களின் தேவதையும் அதுக்கு சரின்னு தலையாட்டுச்சு. பறவைகளின் தேவதை அன்னைக்கு ராத்திரி எல்லா பறவைங்களும் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ அதுங்களோட கனவுல போய், நாளைக்கு இந்த வீட்டில் நெருப்பு பிடிக்க போகுது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நெருப்பை அணைக்கணும்னு சொல்லுச்சு. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் எல்லா பறவைகளும் தங்களுக்கு வந்த கனவை பற்றி பேசிச்சிங்க. பேச்சோட முடியலை. இன்னைக்கு நாம் யாரும் வெளியே இரை தேட போகக்கூடாது. நாமளும் நம்ம குஞ்சுகளும் இன்னைக்கு பட்னியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு முடிவு பண்ணுச்சிங்க. நல்ல வெயில் நேரம் வந்ததும் ஏற்கனவே பேசி வச்சபடி பறவைகளின் தேவதை மரங்களின் தேவதையிடம் பறவைக்கார வீட்டுக்கு மேலே உரசணும்னு சொல்லுச்சு. உடனே மரங்களின் தேவதை பறவைக்கார வீட்டுக்கு மேலே உரசிச்சு. உடனே பறவைக்கார வீட்டில் நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரம் பார்த்து தேவாவோட அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிருந்தாங்க. தேவாவும் அவன் தம்பியும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நெருப்பு மெல்ல மெல்ல பரவ ஆரம்பிச்சது. அந்த அனலை உணர்ந்து கூட்டுக்குள்ளே இருந்த பறவைங்க எல்லாம் வேகமாக வெளியே வந்துச்சுங்க. ஆளுக்கு ஒரு பக்கெட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்தடிக்கு பறந்து போய் தண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டு மேலே ஊற்ற ஆரம்பிச்சுதுங்க. ஆனால் நெருப்பு அணையவே இல்லை. பறவைங்க சோர்ந்து போக மறுபடியும் கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து நெருப்பு மேலே ஊற்றுனாங்க. நெருப்போட அனல் தாங்க முடியாமல்
சில பறவைங்களோட சிறகுகளின் நுனி கருகி போச்சு. அப்படியும் பறவைக விடாம தண்ணி கொண்டு வந்து வீட்டுக்கு மேலே ஊத்துனாங்க. இது எதுவுமே தெரியாம தேவாவும் அவளோட தம்பியும் வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் பறவைக்கார வீடு பத்தி எரியுதுன்னு ஊருக்குள்ளே தகவல் வேகமாக பரவுச்சு. கடைக்கு போயிருந்த தேவாவோட அம்மாவும் அப்பாவும் தங்களோட வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. வந்தவங்க கண்ணில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த அவங்களோட வீடும் அதை அணைக்க போராடும் பறவைகளும் பட்டுச்சு. அந்த நிமிஷமே அவங்க 2 பேரும் இனிமே நம்ம வீட்டில் இருக்கிற பறவைங்களை வெளியில் அனுப்பக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணாங்க. இப்படி அவங்க மனசில் நினச்ச உடனே பறவைகளின் தேவதை பறவைக்கார வீட்டுக்கு மேலே பூன்னு ஊதுச்சு. அணைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா வீட்டோட ஒரு ஜன்னல் கூட கருகி போகாமல் அப்படியே இருந்துச்சாம்.